பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். நல்லா இருக்கீங்களா? நம்முடைய மெசேஜெலாம் டெய்லி கேட்குறீங்களா? உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குதா? நீங்கள்லாம் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்காக தினந்தோறும் நான் ஜெபிக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க, நிறைய பேர் பார்க்கட்டும். எங்கெல்லாம் நம்முடைய கூட்டங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். முக்கியமாக இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன், அந்த பாலம் உங்களுக்கு தெரியும், அது கீழாக அந்தோனியார் கோயில் போகிற வழியில் ஒய்எம்சி ஹால் இருக்குது. ஏத்தாப்பில் பூக்கடை இருக்கும். உள்ளே வந்தோடனே கேன்டீன், ஹனி விற்கிற தேன் விற்கிற இடம்லாம் இருக்கும். உள்ள நேராக வந்தீங்கன்னா ஒரு ரவுண்டானா இருக்கும், ஒரு ரைட்டில் மேலே ஏறி வரணும். வந்தீங்கன்னா அங்கே வைத்து நம்முடைய கூட்டங்கள் நடைபெறும். காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடியும். மார்த்தாண்டம் பகுதியில் எக்கச்சக்கமான இயேசப்பா பிள்ளைங்க இருக்காங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் தாராளமாக வந்து பங்கு பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிற விடுதலையை பெற்று செல்ல வேண்டும் என்று அழைக்கிறேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் எல்லாருக்கும் அடியார் தனித்தனியாக நான் ஜெபம் பண்ணுவேன். எல்லாருக்கும் சிறப்பான சுவையான விருந்து பரிமாறப்படும். இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் என்னுடைய பிள்ளைகளாகி நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அலைகடலென நீங்கள் எல்லாரும் திரண்டு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். எப்பொழுதும் சந்தர்ப்பங்கள் கிடைப்பதில்லை, எப்பொழுதும் நான் அங்கே வருவதில்லை. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அன்போடு அழைக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, போன மாதம் மார்த்தாண்டம் நிறைய பேர் புதுசாக வந்திருந்தீங்க. எல்லாம் தொடர்ந்து வாருங்க. புதிய ஜனங்களும் வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். தேவனுடைய மாளிகையிலே ஆசிரியர் சாத்தாங்குளம் போகிற வழியில் இருக்குது, பிரம்மாண்டமான இடத்துல கர்த்தர் கிருபையாக கொடுத்துருக்கிறாரு. அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் நடத்தி வரும். நிறைய வயதானவர்கள், நடக்க முடியாதவங்க, இல்லை தடுமாறுறவங்க, வயசானவங்களும் அங்கே தங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி, அடுத்தாப்புல அவங்களுக்கு நல்ல ஊழியக்காரர்களை வாங்கய்யா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து டெய்லி நல்லா பிரசங்கம் பண்ண வச்சு நல்லா மைக்க பிடிச்சி பேசுங்கன்னு சொல்லி அவங்கள நல்லா உற்சாகப்படுத்தி ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்கள பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே இருக்கிறவங்களாம் கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறாங்க. நிறைய பேர்கள் அங்கே இருப்பவர்களை விட்டுட்டு போனோட சரிதான், அதுக்கப்புறம் அவங்க இப்போ யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் நல்ல உள்ளம் படைத்த அநேகரவர்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து அவர்கள் தாங்குறாங்க. சென்ற வாரத்தில் வள்ளியூர் ஜோதி மெடிக்கல்ஸ் அவருடைய குடும்பத்தின் சார்பாக தர்மசிங்க சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கு முந்தின வாரத்தில் நாகர்கோவிலில் இருக்கிற நம்ம ரத்னசாமி ஐயா அவருடைய பேத்தி பிறந்தநாளை முன்னிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. நீங்களும் குடும்பத்தில் யாருக்கு நல்ல நாள் வந்தாலும் அங்கே இருக்கிற முதியவர்களை நினைத்து அவர்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுக்கும்படியாக அவர்களை ஆற்றும்படியாக தேற்றும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிரித்துக்குரியவர்களே,
தேவனுடைய மாளிகையில் நடக்கலான்னு முதியோரத்தில் வருகிற முதியோர்கள் நல்லா சிறப்பாக நடக்கணுங்கிறதுக்காக 200 அடி நீளத்தில் 25 அடி அகலத்தில் நம்ம வந்து ஃபேவர் பிளாக் ரோடு போடுறோம். கர்த்தர் ஃபேவர் பிளாக் ரோடை போடலன்னா நாம் கட்டுறவுடைய பிரயாசம் இருந்தா கண்டிப்பாக போட முடியாது. அது பெரிய ஒரு காரியம். கொஞ்சோல பட்ஜெட்னு ஆரம்பித்தோம், எங்கேயோ பிச்சுக்கிட்டு போகுது. கர்த்தர் எப்படியாவது தேவைகள் சந்தித்து அந்த ரோடு போடப்பட்டு முடிக்கும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். டெய்லி ஜோம் பண்ணுங்க, ஊழியத்துக்காக ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் எப்படியாவது அந்த ரோடை போடணும். அங்கே தேவனுடைய மாளிகைக்கு எத்தனையோ வருடமாக நம்ம ஃப்ளோரிங் போடாமல் இருக்கிறோம், அதை போட்டு முடிக்கணும். காம்பவுண்ட் வால் இல்லாமல் இருக்குது, காம்பவுண்ட் வால் போடணும். பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது, அனாதை பிள்ளைகளுக்கான இல்லம், முதியோர் இல்லத்தில் இலவச முதியோர் இல்லம்லாம் கட்டணும், ஸ்கூல் கட்டணும். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஏதோ ஒரு எதிர்பாராத சம்பவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திடீரென்று சொல்லி சம்பவிக்கிற பொழுது, தலையில இடி விழுகிற பொழுது அவர்கள் நொறுங்கி போகிறார்கள். எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் எல்லாம் இருளாக தோன்றும், எல்லாரும் எதிராக இருப்பது போல தோன்றும். இனி வாழ்க்கையில வாழ்வதற்கு என்று சொல்லி எதுவுமே இல்லை, நம்பிக்கையே இல்லை, ஏன் வாழ வேண்டும் என்கிற அளவுக்கு அந்த மனிதனுடைய இருதயம் நொறுக்கப்படும். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் 1998 வருடத்தில் எதிர்பாராத விதமாக என் கண்களுக்கு முன்பு என் தகப்பன் மறைத்து போன பொழுது எனக்கும் அப்படித்தான் தோன்றியது. என்னுடைய உள்ளம் நொறுங்கி போனது. பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய உள்ளம் ஏதோ ஒரு சம்பவத்து நிமித்தமாக நொறுங்கி போயிருக்கலாம். நல்ல செய்தி, இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் சமீபமாக இருக்கிறார். அவரை கூப்பிட்டு பாருங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். பிரதர் ஜே கிறிஸ்டோபர் ராஜா. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு நேராக நம்மை திருப்புவோம். எரேமியா 1:4 முதல். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். பார்த்தீங்களா, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். விளங்கி கொள்ள முடியாத வசனங்களில் ஒன்று இது. ஆண்டுடைய அன்பின் நீள ஆழ அகலத்தை புரிந்து கொள்வதற்கு இதைவிட ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு இருக்குமோ? நம்ம தாயின் கருவில் உருவாருக்கு முன்னக்கூட்டியே, இந்த பூமியில் நம்ம உறுப்பு வைக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே ஆண்டவர் கிறிஸ்டோபர் ராஜா வரணும், இந்த ஊழியக்காரர் வரணும், அந்த ஊழியக்காரர் வரணும்னு சொல்லி அப்பொழுதே அவர் நம்மை தெரிந்து கொண்டாரா. எவ்வளவு ஒரு ஆழமான தேவன், ஆழமான அன்பு, எவ்வளவு வல்லமை படைத்தவர். நம் தாயின் கருவில இருக்கும் பொழுதே நம்மை அவர் அங்கே பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக, கோடி கோடி மக்களுக்கு தீர்க்கதரிசியாக அவர் கட்டளையிட்டார். ரொம்ப காலங்கள் டெக்னாலஜிலாம் உருவான பிறகு தான் அந்த குழந்தை கருவில் எப்படி இருக்குது, அதுக்கு டிஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்குதா ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. தலை ஒழுங்காக இருக்குதா, கால் ஒழுங்காக இருக்குதா, கை ஒழுங்காக இருக்குதா, பிள்ளை எப்படி படுத்துருக்குது, மூவ்மெண்ட் இருக்கா, எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ தான் வந்துருக்குது, டெக்னாலஜிலாம் இப்போ தான் வந்துருக்குது. இதெல்லாம் இருந்துமே சில குழந்தைகளை காப்பாற்ற முடியல, சில குழந்தைகள் டிஃபெக்ட்ஸோடு பிறக்குது, எவ்வளோ தடுமாறுறாங்க. டாக்டர்ஸ் டெக்னாலஜிலாம் எவ்வளோ வளர்ந்தாலும் கூட சில வியாதிகளை கட்டுப்படுத்த முடியல. பெட் ஸ்கேன்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி போயிட்டு இதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த வியாதி இருக்குன்னு சரியாக காமிச்சு கொடுத்தா கூட அதை ட்ரீட் பண்ண முடியல. சில வியாதிகளை என்ன பண்ணணும்னு சொல்லி டாக்டர்ஸால் ஒன்றுமே செய்ய முடியல, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாற முடியல. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுதே பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு பிள்ளை தாயின் கருவில் உருவாருக்கு முன்னுக்கூட்டியே அவர் கண் வச்சுறாரு. இவளுக்கு தான் அந்த பிள்ளையை கொடுக்கணும், கொடுத்து இவனை தீர்க்கதரிசியாக மாற்றணும். அதனால் குறி வச்சிடறாரு, அந்த கற்பத்தை குறி வச்சிடுறாரு. சாமியில் உள்ளேருந்து கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் குறி வச்சிடறாரு. அதே மாதிரி மரியாளை குறி வைத்துறாரு. இந்த வயிற்றில் தான் பரிசுத்த ஆவியின் மூலமாக மேசியா வரணும், இயேசு கிறிஸ்து வரணுங்கிறத அவர் அப்பவுமே குறி வச்சிடுறாரு. இன்னும் எடுத்துக்காட்டு சொல்லிகிட்டே போகலாம். சகரியா, எலிசபெத்தை குறி வச்சிடறாரு. கிளவியான பிறகு அந்த வயிற்றிலிருந்து அந்த மாபெரும் ஊழியக்காரனாகி யோவான் ஸ்நானகன் வரணும்னு சொல்லி ஆண்டவர் குறி வச்சிடறாரு. இப்படியே ஆண்டவர் சொல்லிகிட்டே போகலாம். எனது தாய் ஆண்டவர் அறியாத ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எனது தாயார் பேர் பகவதி அம்மாள், எங்கள் மாமா பேர்லாம் அருணாச்சலம் ஞான பண்டிதன், எங்கள் பெரியம்மா பேர் முருகம்மாள். இன்றைக்கு வரைக்கும் அவங்களாம் ஆச்சாரமாக
அங்கே தான் இருக்கிறாங்க. எனது தாயார் திருமணத்துக்கு பிறகு தான் இயேசுனா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கிறிஸ்துக்கு ரொம்ப தூரம். எங்கள் அப்பா ஒரு பெயர் கிறிஸ்தவர். எங்கள் அப்பா சர்ச்சுக்கு போய் ஜோபம் பண்ணி முழங்கால் போட்டு கண்ணீர் வெடித்து பைபிள் வாசலை நான் பார்த்ததே கிடையாது. கடைசி காலங்களில் தான் அப்பா நடந்துருந்தாங்க. டெய்லி சர்ச்சு காலையிலே போவாங்க, 6 மணிக்கெலாம் போய் ஜோம் பண்ணி காணிக்கையை போட்டு வருவாங்க. கடைசி காலத்தில் நான் ஊழியஞ்சிருந்த அறிஞ்சு மகனை எனக்கு ஜோம் பண்ணுன்னு சொல்லி அப்பா சொல்லுவாங்க. நான் ஜோம் பண்ணும்போது கண்ணீரோட ஜோம் பண்ணுவாங்க. அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் அவங்கள பார்த்து நாங்கள்லாம் வளரலை. அவங்க கிறிஸ்துவை தேடி நாங்கள் பார்த்ததில்லை. அப்போ எங்கள் அம்மா எப்படி அவங்கள பார்த்து கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்துருப்பாங்களா? அப்பா ஜோம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்கன்னா அம்மா ஜோம் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்பா பைபிள் வாசித்து பார்த்துருப்பாங்கன்னா அம்மாவும் பைபிள் வாசித்துருப்பாங்கன்னா அப்படிலாம் அனுபவமே இல்லையே. ரீத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்களுக்கு திருமணம் ஆகிறது. முதலாவது 2 பெண் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. 2வது பிள்ளை பிறக்கும் பொழுதே சிறுவைகுண்டம் புதுக்குடியிலேருந்து ஆசிரியத்துக்கு மைக்ரேட் ஆகிறாங்க. அங்கே ஒரே சண்டை சச்சரவு இருந்தபடினாலே ஒரு அமைதியான வாழ்க்கை வேண்டும். ஐ வாண்ட் ஏ குவைட் லைஃப்னு சொல்லி அம்மா சொன்னதுனால அப்பா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆசிரியத்துக்கு வந்துடுறாங்க. நான் எல்லாம் இங்கே இமிகிரேட் ஆகிரும். வந்தோடனே வறுமை வாட்டுது. கொஞ்சம் 5-6 வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் துரத்தி விடுறாங்க. அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் 2வது அக்கா பிறக்கிறாங்க. 3வதாக அம்மா கர்ப்பம் தரிக்கிறாங்க. இதுக்கிடையில் வர்றவங்க போகிறவங்கலாம் உனக்கு 2 பெண் பிள்ளை தானா, 2 பெண் பிள்ளை தானா? ஆண் பிள்ளை பிறந்தால் என்ன, பெண் பிள்ளை பிறந்தால் என்ன? அது நம்முடைய கையில் இருக்கிறது. கர்த்தர் யாருக்கு ஆண் பிள்ளை கொடுக்க வேண்டும், யாருக்கு பெண் பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அதை அவர் காலகாலங்களில் செய்கிறார். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது சமுதாயத்தில் ஒரு காலத்தில் பெண் சிசுக்குலை அந்த கள்ளிப்பாலை ஊற்றி பெண் பிள்ளைனா உடனே கொள்கிற அளவுக்குலாம் ஒரு காலத்தில் நம்ம சமுதாயம் இருந்தது. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கிறது. ஆனால் பிள்ளையை தேர்வு செய்வது என்பது நம்முடைய கையில் இல்லை. நாம் கடவுளாக முடியாது. கடவுள் தான், அவர் தான் முடிவு செய்ய வேண்டும். we are not God. கடவுள் தான் நமக்கு என்ன பிள்ளைங்கிறத முடிவு செய்கிறாரு. என்ன டெக்னாலஜி இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை வேணும் நம்மளால் அதை டிசைட் பண்ண முடியாது. கர்த்தர் தான் அதை முடிவு பண்ணுறார். ஆக என் தாயாரை பார்க்க வந்தவர்கள் எல்லாம் உனக்கு பெண் பிள்ளை தானா, 2 பெண் பிள்ளை தானா? அம்மாவுக்கு அது வேதனை ஆயிட்டான். இது மிகவும் தவறான காரியம். அதனால் என்ன ஆச்சு தெரியுமா? 3வதாக குழந்தை உற்பவித்திருக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாயின் கருவில் நான் உள்ளே படுத்து கிடக்கிறேன். ஆனால் அம்மாவுக்கு ஒரு தவறான எண்ணத்தை சாத்தான் கொண்டு வரான். உனக்கு பொட்ட பிள்ளை தான், இந்த தடையும் பொட்ட பிள்ளை தான். உடனே அம்மா 3வதும் பெண் பிள்ளையா, ஒரு பெண் பிள்ளை பிறந்து கஷ்டப்பட வேண்டுமா? 2ஐயும் எனக்கு சுமக்க முடியல, வளர்க்க முடியல. அதனால் அப்பாட்ட போய் என்னங்க இப்படி குழந்தையை அழித்து விட வேண்டும் சொல்லி அப்பாட்ட போய் சொல்கிறாங்க. உடனே அப்பா கடையில் போய் கருப்பு கலரில் பெருசாக இருக்கிற அந்த கருத்தடை மாத்திரைகளை, அந்த குழந்தையை அழிக்க வல்லமை படைத்த மாத்திரைகளை வாங்கி கொடுக்குறாங்க. அம்மா அதை கையில் எடுக்கிறாங்க. தண்ணி இருக்குது. குழந்தையை பார்க்குறாங்க. உள்ள நான் அப்படி கிடக்கிறேன். ஆனால் அது பெண் பிள்ளைன்னு அம்மா தப்பாக நினைக்கிறாங்க. இங்கே மாத்திரையை பெருக்கிற பார்க்குறாங்க, பெருசாக இருக்குது. உள்ளத்தை கடினப்படுத்தி இந்த குழந்தையை கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி அந்த மாத்திரையில் போட்டு கடற்கடன்னு தண்ணி குடிக்கிறாங்க. ஒன்று நான் என்னுடைய தாயின் கருவறையிலே கல்லறையை சந்தித்திருக்க வேண்டும். கதை முடிஞ்சிருக்கணும். இல்லைன்னா நான் ஒரு ஊனமுற்ற குழந்தையாக பிறந்திருக்கணும். காலம் முழுக்க நான் படுத்து கிடந்திருக்கணும். ஆனால் தேவன் என்னை தாயின் கருவிலேயே கண்டுபிடித்தார். எரேமியா தீர்க்கனை தாயின் கருவிலேயே உருவாருக்கு முன்னே கண்டுபிடித்தவர் என்னையும் கண்டுபிடித்திருந்தார் அல்லவா? என்னையும் அவர் ஒரு ஊழியக்காரனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்திருந்தார் அல்லவா? அந்த ஒரே காரணத்தால் அந்த மாத்திரைகள் எல்லாம் செயல்படாதபடி ஆண்டவர் செய்தார். எனக்கு ஒரு சேதாரம் வராதபடி ஆண்டவர் செய்தார். 10 மாதத்தில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிள்ளையாக நான் பிறக்க இந்த பூமிக்கு வர ஆண்டவர் உதவி செய்தார். பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் இப்படி ஒரு ஊழியக்காரனை உட்கார்ந்துருக்கிறேன், தினந்தோறும் செய்தியை கொண்டு வரேன். நான் கர்த்தரை சுத்த கிருபை. இந்த வசனம் உயிருள்ள வசனங்கிறதுனால தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்னால் வரேன். இல்லைன்னா என்றைக்கோ என் கதை முடிந்திருக்க வேண்டும். என்றைக்கோ நான் இந்த பூமியில் வராமலே என் கதை அப்படி கலைஞ்சு போயிருக்கணும். அதை போலவே இன்றைக்கி ஆண்டவர் அநேகரை தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டார். அவர் உங்களை ஒரு ஊழியத்திற்காக அழைத்தார், ஒரு நல்ல பணிக்காக அழைத்தார். இந்த பூமியில் என்னுடைய பணியை செய்யணும், எனக்காக வாழணும், எனக்காக நிற்கணும், என்னை குறித்து பேசணும், என் ஊழியத்தை எடுத்து நடத்தணும். she has to build the kingdom of mine in this earth அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சார். அதனால தான் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளாதபடிக்கு இந்த நாளிலே இந்த செய்தி நீங்கள் கேட்க முடியாது. அவர் உங்களை தாயின் கருவிலே காணாதபடிக்கு, அவர் உங்களை ஊழியத்திற்காக அழைக்காதபடிக்கு இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியில் இருக்க முடியாது. தேவனுக்காக நிற்க முடியாது, ஓட முடியாது, எதையுமே செய்ய முடியாது. we are chosen people of God. எவ்வளவு பெரிதான ஒரு வாக்கியம். how much privilege it is, how much a privilege it is.
நாம் கர்த்தராலே தேர்ந்து செய்யப்பட்டோம் என்றால் நம்மை விட பாக்கியவான்கள் யார் இருக்க முடியும்? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தாயின் கருவிலை உருவாக்குங்கிற காலத்திற்கு முன்பதாகவே அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் தான் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்தாருன்னா இதை விட ஒரு பெரிய பாக்கியமே இருக்க முடியும். நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? அப்ப ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்காரு, ஆண்டவர் தான் தாயின் கருவில பாதுகாத்தாருன்னா எதுக்கு பயப்படணும்? அப்பவுமே பாதுகாத்து கொண்டு வந்திருக்காரு, இனியும் பாதுகாக்க மாட்டாரா? நான் சொல்லேன், கிறிஸ்துவ நீ பயப்படாது, அப்பமே ஆண்டவர் நீ பாதுகாத்தார், இப்போ பாதுகாக்க மாட்டாரா? நடத்துவார். பயப்படாதுன்னா எனக்கு நானே சொல்லிக்குவேன். உங்களையும் பாதுகாப்பார், உங்களையும் நடத்துவார். உங்களை யாரும் அழிக்க முடியாது. வியாதி உங்களை அழிக்க முடியாது, உங்கள் குடும்பத்தை அழிக்க முடியாது. உங்களுக்கு பிரியமானவர்களை அழிக்க ஆண்டவர் அந்த வியாதிக்கு அந்த பற்களை கொடுக்க மாட்டார். பற்களை உடைத்து போடுவார். விபத்துகளை பற்களை உடைத்து போடுவார். பொல்லாத மனிதனுடைய பற்களை உடைத்து உங்களை விட்டு அப்புறப்படுத்தி போடுவார். உங்களை ஆசீர்வதித்து நிறுத்துவார். இதுதான் இந்த நாளிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். This is what you have to understand. The power of God, the selection of God, the love of God, the calling of the Lord. அதெல்லாம் நம்ம வாஸ்தவனா, யோசித்தோம்னா, தியானித்தோம்னா நம்ம ஆவியில் அனல் கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, அவருக்குள்ளாக நம்ம அதிகமாக வேர்கொள்ளுவோம். கிறிஸ்துவுக்காக நம்ம துணிஞ்சு எந்திப்போம். நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்படியாக ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா, தாயின் கருவில உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆண்டவர் சொல்றாரு? ஜாதிகளுக்கு, many people, for many tribes of people, for many millions of people, I have commanded you as a prophet. ஒரு 5 பேருக்கு நீ ஊழியம் செய், ஒரு 10 பேருக்கு ஊழியம் செய். சரியா கிறிஸ்தப்பர்? போதும், இந்த ஊழியம் செஞ்சா போதும். ஊழியத்தை ஆரம்பிச்சு புதுசு ஒரு வாலிபர் சொன்னார், உங்களுக்கு யூத் மத்தியில் தான் ஊழியம், அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருங்க, வேற எந்த ஊழியம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோபத்தோட சொன்னார். நிறைய பேர் வந்தாங்க, உனக்கு வாலிபர்கள் மட்டும் தான் ஊழியம், வேற எந்த ஊழியம் கிடையாது. ஏன்? நான் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கூட்டத்தை நடத்தினானே, நான் அப்படி ரொம்ப வருஷம் வாலிபர்கள் தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆசிரியர் ஜோதி மாளிகையில் முதல்ல இரவு கூட்டத்தை நடத்தணும். நிறைய பேர் தேடி வந்தாங்க, எதுக்கு இந்த ஆசை உனக்கு? ஏன் இப்படி எல்லாருக்கும் கூட்டத்தை நடத்தலை? வெறும் ஆண்கள் பிள்ளைகளுக்கு நீ வாலிப கூட்டத்தை மாத்திரம் நடத்து. எதுக்கு உனக்கு இப்படிலாம் ஆசை? நீ ஏமாந்துடா, நீ தப்பா நீ போறப்பா அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். பிரியத்துக்குரியவர்களே, நான் வீட்டில் புதன்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் கூட்டம் நடத்தும் போது ஒரு பிரதர் வந்துக்கிட்டே இருப்பார். மொத்தமே 5-10 பேர் தான் வருவாங்க பல வருஷம். அதில் ஒருத்தர் கூட்டத்துக்கு வர நிறுத்துவார், நிப்பாட்டிட்டார். எனக்கு அந்த அண்ணன் ரொம்ப நல்லா பிடிக்கும், எனக்கு ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தற்செயலாக ரோட்டில் பார்த்தேன், அண்ணன் ஏன் இப்போ கூட்டத்துக்கு வர மாட்டீங்க? நீங்கள் ஏன் அதை டிவியில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, வீடியோவில் ஏன் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அதை ஏன் டிவியில் போடுறீங்க? அதுதான் நான் வரமாட்டேன், அதுதான் நான் வராமல் இருக்கிறேன், எனக்கு உங்கள் மேலே ரொம்ப கோபம் அப்படின்னு. என்னென்ன அப்படின்னு கேட்டேன். நீங்கள் அதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க பேசுகிறத, நீங்கள் அதை டிவியில் போடுறீங்க, அது எனக்கு பிடிக்கல, அதான் நான் வரல. ஆமாம் பார்த்துக்குங்க, அப்படி அதெல்லாம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கள் கர்த்தருடைய சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி வீடியோ பண்ணி அதை டிவியில் போட்டு அந்த 1000 மக்களுக்கு ஆறுதலாக இருந்துச்சுன்னா, அநேகர் ஆசீர்வதிக்கப்பட காரணமாக இருந்தால் அது உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்ன அண்ணன் அப்படி சொல்கிறாங்க? டிவியில் நீங்கள் ஏன் போடுறீங்க, நீங்கள் ஏன் இப்படி நீங்கள் வீடியோலாம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் சரி கிடையாது சொன்னாங்க. மக்களுடைய சத்தத்தெல்லாம் செவி கொடுத்தோன்னா நம்ம அந்த 5 பேர் 10 பேர் கடைசி வரைக்கும் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தால் ஒருவேளை அந்த அண்ணனுக்கு பிடிச்சிருக்கும், ஒருவேளை வந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களை வந்து நான் பேச முடியாது. மக்களுடைய எண்ணங்களும் அவருடைய நோக்கங்களும் மிக தவறானவைகளாக இருக்குது. நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள விடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன், நான் உன்னை நாடுகளுக்கு, ஃபார் நேஷன்ஸ் ஐ கமாண்டட் யூ as a prophet. ஊழியம் செய்ய சொல்லி சொன்னார். டெல்லியில் நம்ம ஊழியம் நடத்தும்போது 3 நாள் கன்வென்ஷனில் 3ஆம் நாள் 5000 பேர் வந்திருந்தாங்க. திரளான கூட்டம். இயேசு மெய்யான தெய்வம் என்பதை அங்கு நிரூபித்தார். அடையாளங்களையும் அற்புதங்களையும் பலத்த கிரியைகளையும் ஓங்கிய போயத்தோடு செய்தார். பிசாசுகள் 1000 கணக்கில் அலறி துடித்தன ஒரு பெரிய அசைவு அங்கே ஏற்பட்டது. எல்லாரும் வந்து ஜெபிப்பதற்கு தலைகளை கொடுத்து போட்டியிட்டார்கள். அந்த கூட்டத்துக்கு பொறுப்பாக இருந்த ஒரு பெரிய போலீஸ்காரர், பஞ்சாப் சிங்கு, பெரிய குள்ளாலாம் போட்டது, அவர் கடைசியில் வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் அதை பார்த்துக்கிட்டே இருந்து கர்த்தர் கிரியை செய்யறதை பார்த்து, அடையாளம் அற்புதம் நடக்கிறத பார்த்து, பிசாசு ஓடுறதை பார்த்து, ப்ரே ஃபார் மீ அப்படி சொல்லி வந்தார். பெரிய ஒரு சாதனை என்று நான் நினைக்கின்றேன். என்னை மனங்கள் சொன்னார்கள், வாலிபர்களுக்கு மாத்திரம் ஊழியம் செய், நீ வீட்டுக்குள்ள இருந்து ஊழியம் செய்யினாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். உங்களையும் கூட அப்படியே அவர் அழைப்பதற்கு உண்மையுடையவராக இருக்கிறார். அங்கே பாருங்கள்,
எரேமியா என்ன சொல்கிறார்? 6ஆம் வசனம் சொல்கிறார், அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றேன். ஆண்டவர் சொல்ற, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா கட்டளையிட்ட, நீ எழும்புப்பா அப்படிங்கிறாரு. நான் பேச அறியாத சிறு பிள்ளை, ஒன்று தெரியாத பிள்ளை, நானாப்பா அப்படி ஊழியத்தை செய்ய முடியும்? How can I do your ministry? How can I do your ministry? I am not the person you are looking for. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய ஆள் கிடையாதுப்பா, எனக்கு எப்படி பேசுனே தெரியாதுப்பா, வேண்டாம். Going back. Who? ஜெரமையா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாயின் கருல கண்டுபிடிச்சே உன்னை நான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா கட்டளையிட்டேன், வா ஊழியத்துக்கு வாங்குறேன். நான் பேசறியாத சிறு பிள்ளையா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதியா. நடுங்கிறாரு, ஊழியர்னு நடுங்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியர்னு டமால் உள்ள ஓடி வராங்க. நான் தான் வரேன், நான் பிரபலமாயிருந்தேன் சொல்லி நினைக்கிறேன். அது எவ்வளவு பெரிய காரியம் தெரிஞ்சவங்க, அது எவ்வளவு அருமையானது, எவ்வளவு விலையேறப்பெற்றது, எவ்வளவு பயங்கரமானது ஊழியம் என்பது, கர்த்தருக்குரியது என்பதை அறிஞ்சவங்க நடுங்கிறாங்க. ஐயா, நான் பேச அறியாத ஒரு சிறு பிள்ளையா, I am a small child, I don't know how to speak. ஊழியனை எவ்வளவு பேசணும், எனக்கு என்னப்பா பேச தெரியும் சொல்லி எரேமியா தீர்க்கன் தாழ்த்தி உண்மையை ஆண்டவரிடத்தில் சொல்வதை பார்க்க. இதை நான் வாசித்த பொழுது எரேமியா தீர்க்கன் ஒன்று எவ்வளவு தாழ்மையுடையவராக இருந்தார். Is not taken that calling for granted. அப்படியா, தாயின் கருத்தில் தெரிஞ்சிருக்காரு, நான் தான் ஒழிச்சேன், சரி வாரம்பா அப்படின்னு ஒரு சொல்லலை. நான் பேசறியாத சிறு பிள்ளை, தன் தாழ்த்துற. ரெண்டாவது, தன்னுடைய இயலாமையை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்றாரு. இன்றைக்கு நம்முடைய இயலாமையை நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணணும். ஆண்டவரை படிக்க நினைக்கிறேன், முடியல. பாஸாக நினைக்கிறேன், முடியல. நம்பர் 1 வரணும்னு நினைக்கிறேன், முடியல. ஆண்டவரே, எல்லா இடங்களில் போய் நல்லா பேசி முன்னால நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. இந்த பிசினஸ்ல நான் ஒரு அசைக்க முடியாத மனிதனா மாற நினைக்கிறேன், என்னால முடியல. ஆண்டவர் உடம்பை தேத்தணும், உடம்புல வியாதி இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. எவ்வளவோ நான் செஞ்சு பார்க்கிறேன், ஃபிட்னஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு முடியல. டேடி முடியல, டேடி எனக்கு முடியாது, நான் எவ்வளவோ ஒரு சிறு பிள்ளை, எனக்கு எவ்வளவோ அறிவு இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் பேசுங்க. உங்களை தாழ்த்தி பாருங்க. ஆண்டவரே, நான் பேச அறியாத ஒரு பிள்ளை, நான் சம்பாதிக்க தெரியாத ஒரு பிள்ளை, திருமண வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாத ஒரு பிள்ளை, எப்படி சமாளிக்க வேண்டும், பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்று தெரியாத ஒரு மனிதன் என்று நீங்கள் உங்களுடைய இயலாமையை அறிய பண்ணுங்கள், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதுதா. எங்க அப்பாட்ட போய் இன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், டேடி நம்ம அப்படி செய்வோமா? எங்க அப்பா பெரிய ஆளா இருந்தாங்க, நான் சின்ன பையனா இருந்தேன். ஏலா, எனக்கு தெரியாதெல்லாம் உனக்கு தெரியும், நான் சொல்றதை நீ கேளல அப்படின்னாங்கப்பா. எனக்கு தெரியாதல்ல இது. டேடி சொன்னாங்க, எனக்கு தெரியும், நீ சின்ன பையன், சும்மா இரு அப்படின்னு டேடி சொன்னாங்க. ஞாபகத்தில் இருக்கு. பரம தகப்பட்டு போய், டேடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த டேடிட்டு போய் நான் நிச்சயமா எனக்கு தெரியும் சொன்னேன்னா மண்ணை கவிடுவேன். உலகப்புறமான தகப்பண்ட நான் போய் இப்படி செய்யுமா டேடின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் பரம தகப்பண்ட ஒரு நாளும் போய் எனக்கு அது தெரியும் இது தெரியும் நான் சொல்ல போகிறதில்ல. சொன்னாங்கன்னா பள்ளிகளெல்லாம் தவந்து போயிடும். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் மிகுந்த பெரிய தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற சகோதரா, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து முன்னேறவே முடியல. வாழ்க்கை அங்கேயே தான் நிற்கிது, பிஸ்னஸ் அங்கேயே தான் நிற்கிது, என்னுடைய வாழ்க்கை அங்கேயே தான் நிற்குதுன்னு சொல்ற அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, அன்பு ஐயா அம்மா, ஐ டெல் யூ இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எனக்கு தெரியல, எனக்கு முடியலங்கிறத ஆண்டுகிட்ட போய் அறிக்கை பண்ணி பாருங்க. I cannot லார்ட், என்னால் முடியலப்பான்னு சொல்லி பாருங்க. அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உடனடியாக கிரியை செய்வார், உடனடியாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தோல்வியை வெற்றியை மாற்றுவார். என் பிள்ளை ஏழாமே அறிக்கை பண்றானே, தன்னால் முடியலங்கிறத அறிக்கை பண்றானேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக அவர் வைராக்கியம் கொள்ளுவார், உங்களுக்காக ஓடி வருவார், உங்களை அவர் தூக்கி அணைப்பார், முத்தமிடுவார், எது முடியலையோ அதை முடியும்படியாய் செய்வார். அல்லேலூயா. எனக்கு தெரியும்ல அப்படி நீங்க சொன்னீங்க, நான் அப்படியா நீ பார்த்துக்கின்றான் போயிடுவார். பிரியத்துக்குரியவர்களே, தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை அங்கே எரேமியா தீர்க்கன் செய்கிறார். நான் பேச அறியாத ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன் அப்பா என்று சொல்லி அவர் சொன்னார். டெய்லி சொல்லுங்க, நான் ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு அறிவு கிடையாது. சாலமோன் சொன்னார், போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா நான் இருக்கிறேன். அப்படிதான் சொன்ன, உலகத்திலே உனக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது, உனக்கு பேரையும் புகழையும் தாரேன், நீ கேட்காத ஆஸ்தியை உனக்கு தாரேன், உன்னை உயர்த்தி நான் அழகு பார்ப்பேன். ஆண்டவர் ஏன் சாலமோன் கொடுத்தார்? நான் போக்குவரத்து அறியாத ஒரு சிறு பிள்ளைன்னு சொல்லி அவர் சொன்னார். இங்க எரேமியா தீர்க்கன் சொல்றாரு, நான் பேச அறியாத ஒரு சிறு பிள்ளைன்னு சொல்றாரு. 60 வயசான
70 வயசு ஆனானே. நீங்கள் ஆண்டவருக்கு சிறு பிள்ளை தான். அண்டர்ஸ்டாண்ட் தட்? டு யூ நோ தட்? எப்பவுமே ஆண்டுட்டு போங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு சிறு பிள்ளை, எனக்கு இது என்ன பண்ணு சொல்லி தெரியலையா, ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்டு பாருங்க, அப்பொழுது பெரிய காரியங்களை செய்வான். அப்போ 7வது பாருங்க, கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற இடம் எல்லாத்துலையும் போய் நான் உன்னை கட்டளையிடலாம், நீ பேசுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு 9 பாருங்கள். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். கதை சொல்ற, சிறு பிள்ளைன்னு சொல்லாத மோனே, ஏன் சொல்கிறேன்? வேண்டாம், நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னு அதை போய் நீ சொல்லு. சிறு பிள்ளைன்னு சொல்லாத, சிறு பிள்ளைன்னு சொல்லாதப்பா, எதுக்கு நீ எப்படி சொல்கிற? அது எவ்வளோ டேடி பார்த்தீங்களா, எவ்வளோ அன்பாக அவங்க பேசுகிறாங்க. ஆண்டவர், சிறு பிள்ளைன்னு சொல்லாதப்பா, டோன்ட் ஸ்பீக் லைக் தேட். நான் சொல்கிறதுலாம் செய், என் வாயின் வார்த்தையை உன்ட்ட வைக்கிறேன், அதாவது என் அதிகாரத்தை உனக்கு தாரேன். அவர் நம்மளை அநேக நேரங்களில் பலப்படுத்துகிறாரு, ஸ்திரப்படுத்துகிறாரு. எதுக்கு நீ பயப்படுறப்பா, ஏன் பயப்படுற? எதுக்கு நீ இதை திகைச்சு போய் நிற்கிற? இதை எப்படி செய்ய முடியும்? இவ்வளோ தேவை இருக்கு, என்ன செய்யணும்? ஏன் திகைச்சு போய் நிற்கிற? எதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிற? எதுக்கு இந்த வியாதி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்படி பண்ணிடுமோன்னு ஏன் பயப்படுற? அவர் நம்மளுடைய மன ஓட்டங்களை அறிகிறார், நம்முடைய பயங்களை அறிகிறார், நம்முடைய கலக்கத்தை அறிகிறார். அப்படிலாம் செய்யாத, அப்படிலாம் யோசிக்காத, அப்படிலாம் பயப்படாதே, நம்மோடு பேசுகிறாரு. பேசுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர், பேசுகிற தெய்வம், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர், நம்மை சிறப்படுத்துகிற ஆண்டவர், நம்முடைய பயங்களை நம்ம விட்டு நீக்குகிற கர்த்தர், நம்முடைய கவலைகளை நம்ம விட்டு நீக்குகிற கர்த்தர், நமக்கு விசுவாசத்தை கற்பிக்கிற ஆண்டவர். கீழே கிடக்கிற ட்ரெயினை தூக்கி தண்டவாளத்தில் நிறுத்துற மாதிரி கீழே கிடக்கிற விசுவாச தண்டவாளத்தை விட்டு வெளியே கிடக்கிற நம்மளை தூக்கி அதை லைனில் ஒழுங்கா விசுவாசத்தில் வைக்கிற ஆண்டவர். சொல்லாத, என் வாயின் வார்த்தையும் வாயில வைக்கிறேன், என் அதிகாரத்தை உனக்கு தாரேன்னு அவர் சொல்றேன். மகனே, என் சொத்துக்களை உனக்கு தாரேன், நீ ஏற்கனவே ஒருக்கா சொத்துக்கள்லாம் எடுத்துட்டு வித்துட்டு போய் என்கிட்ட பிரிச்சுட்டு எடுத்துட்டு போய் வித்து எல்லாத்தையும் சீரழிச்சிட்ட, இப்போ ஒன்றும் இல்லாமல் பெக்கரா வந்திருக்கிற, ஒரு பிச்சைக்காரனா வந்திருக்கிற, என் சொத்துக்களை உனக்கு தாரேன். அதாவது சின்ன பிள்ளைக்கு ஒரு பாகம், பெரிய பிள்ளைக்கு ஒரு பாகம், அப்பாவுக்கு ஒரு பாகம், 3 பாகம். அதில் ஒரு பாகத்தை கட்டக்குமாரை எடுத்துகிட்டு போய் சீரழிச்சிட்டாரு. இன்னொரு அண்ணனுக்கு ஒரு பங்கு இருக்குது, இவருக்கு பங்கு இல்லை. அப்போ என் பங்கை உனக்கு தாரேன், வச்சுக்க. என் அதிகாரத்தை உனக்கு தாரேன், என் ஆவியை உனக்கு தாரேன், என் அபிஷேகத்தை உனக்கு தாரேன். இன்னைக்கு உலகத்து மனுஷன் என் காரியத்தில் நீ எடுக்கக்கூடாது, நீ எல்லாம் நீ பார்த்துக்க, நான் உனக்கு அது தரமாட்டேன், இது தரமாட்டேன் அப்படிலாம் சொல்லி நம்மளை நீ அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் என் அதிகாரத்தை உனக்கு தாரேன்ப்பா. ஏய் மை சன், ஐ கிவ் யூ மை பிளெஸிங்ஸ் டு யூ, மை அத்தாரிட்டி டு யூ. பெற்ற தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வதற்கு பிள்ளைக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அப்பா கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க, தகுதியா இருந்தா கண்டிப்பா கொடுப்பாங்க. அதே போலவே ஆண்டவரும் நம்முடைய அதிகாரத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்னுடைய அதிகாரத்தை உனக்கு தருகிறேன், என் வாயின் வார்த்தை உன் வாயில வைப்பேன். அவர் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனம், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்ட உன்னை நான் இன்றைய தினம் ஜாதியின் மேல் ராஜ்யத்தின் மேல் ஏற்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும், 2 காரியத்தை செய்யலாம். உருவாக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம், கெட்டவும் செய்யலாம், இடிக்கவும் செய்யலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. வீடு கட்டணுமா கட்ட சொல்லுவாரு, சாசின் கிரியைகளை கோட்டைகளை இடிச்சு போடுமான்னு சொல்லி இடிச்சு போட வைப்பாரு. வியாதிகளை இடிச்சு போடு, மிகப்பெரிய வியாதியா கோலோச்சிட்டு இடிச்சு போட்டுரு. சாத்தான் பயங்கரமா செஞ்சுட்டு இருக்கிறான், அவனுடைய அதிகாரத்தை இடிச்சு போட்டுரு. ஆண்டவர், நீ இடிச்சு போடு. இங்க போய் விழுந்து கிடக்கிறாங்க தேவனுடைய பிள்ளை, ஒண்ணுல அவனுடைய வாழ்க்கையை நீ கெட்டு, நீ ஊழியத்தை கெட்டு, இந்த வாலிபர்களுக்கு எதிர்காலத்தை கெட்டு, இந்த பொறுப்பெல்லாம் உனக்கு நான் தாரேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. நாடுகளுக்கு ஜாதிகளுக்கு உன்னை நான் தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன், எல்லா அதிகாரத்தையும் தாரேன், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். பிரியத்துக்குள்ள எதுக்கும் பயப்படாதீங்க, அதிகாரம் கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது. இந்த நாளில் ஒரு விசேஷித்தமான மனிதன், கிறிஸ்துடைய பிள்ளையாகிய நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அவனுடைய பிள்ளையாகி நீங்கள் விசேஷித்த காரியங்களை செய்ய போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய பிசினஸ்லாம் எடுத்து கட்ட போறீங்க தம்பி. புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்க போறீங்க. கடைசி காலத்துல வந்துட்டோம். ஊழியத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போறீங்க, பிசினஸ்ல பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. ஆண்டவர் மகிமைப்பட போறார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியா விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட
இவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாக செய்திருக்கிறீங்க. எரேமியா தீர்க்கனை பார்த்து சொன்னீங்க, தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே நான் உன்னை கண்டுபிடித்தேன், பெரிய ஜாதிகளுக்கு பெரிய ஜனங்களுக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன், விடுங்கவும் நாட்டவும் இடிக்கவும் கட்டவும் உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவரை மிகப்பெரிய ஒரு அழைப்பை கட்டளையிட்டீங்க, மிகப்பெரிய காரியத்தை சொன்னீங்க. இன்றைக்கு அதே தேவன் ஆண்டவரை எங்களுக்கும் நீர் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவாங்க தெய்வமாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி நன்றி நன்றி. தேவரீர் இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனை சோத்ரையா, இது சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். அவர்களை ஆண்டவரை அதே போல ஆண்டவரை தோத்திரம் ஐயா, நீ தாயின் கருவிலை கண்டுபிடித்தீர், அதற்காக நன்றி. இறைவா ஆண்டவரை தோத்திரம் ஐயா, நீ ஒன்றுத்துக்கு உதவாதவன், ஒருத்தருக்கு உன்னை பிடிக்காது என்று சாத்தான் தாழ்வு மனப்பான்மையை விதைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் உண்மை என்னவென்றால் கர்த்தாவே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை விசேஷித்தமானவர்களாய் மாற்றி, சிறு பிள்ளைன்னு சொல்லாத, பாவின்னு சொல்லாத, ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன்னு சொல்லாத, நான் ஒரு சாபமானவன் சாபம்னு சொல்லாத, நான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுறேன், உன் வீட்டை ஆசீர்வாதமாய் மாற்றுறேன், உன் சரீரத்தை ஆசீர்வாதமான சரீரமாய் மாற்றுகிறேன் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக நமக்கு நன்றியப்பா. இது அருமையான நாளிலும் கூட தகப்பன சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் விலகட்டும், சாத்தான் கொண்டு வந்து தந்திரங்கள் இடிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரை இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, பலப்படுத்துங்கப்பா. உடைய பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பாங்கன்னா அந்த வியாதிகளை இடித்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில், அந்த கிருமிகளை இடித்து கொன்று போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில். இன்ஃபெக்ஷன் மறையட்டது, புண்கள் காரணமாக இருக்கிற பிசாசு நோய் தொற்று எல்லாம் மறையட்டு, கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் பலகீனங்கள் மறையட்டும், சாத்தானுடைய கிரியைகள் மறையட்டும். புதிய பலத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதி அப்படியே மறைந்து போகட்டும், புதிய சரீரம் உண்டாகட்டும், புதிய அவயங்கள் மறைந்து போகட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், வேதனைகள் மறையட்டும், பலகீனங்கள் மறையட்டும், இழந்து போன பழைய பலனை தந்து உடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட அந்த பாவங்களை விட முடியவில்லை, போதைகளை விட முடியவில்லை, தூக்கம் வர்றதில்லை, சாப்பிட முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல, மாடிப்பள்ள ஏறி இறங்க முடியல, ஐயோ பயமாக இருக்குது, ஐயோ எனக்கு முடியலையே, எனக்கு கடமைகளை செய்ய முடியல, பிள்ளைகளை வளர்க்க முடியல, என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. விபத்து நாச மோசங்கள் நடக்காதபடி, சடிதில் மரணங்கள் வராதபடி, ஆஸ்பத்திரி வராதபடி, போலீஸ் கோர்ட்டு ஸ்டேஷன் ஆண்டு வராதபடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. பணம் இல்லையே என்று தவிக்கிற பிள்ளைகள் எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க. பணம் இல்லாமல் யாரால இந்த பூமியில வாழ முடியும்? எதுக்கெடுத்தாலும் பணம் தேவை. என் கர்த்தர் நினைத்தால் ஆசீர்வாதமாக நீரூற்றுகளை வீடுகளிலிருந்து புறப்பட்டு வரும்படியாக செய்ய முடியும். தாராளமாக ஏராளமாக என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு பெருக செய்தவருடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை பெருக செய்யுங்க. வளங்கொண்டு இடங்கொண்டு பெருகட்டும், ஏராளமான ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இறைமகனை இந்த அருமை நாளில் ஏழ்மை என்பது இருக்கக்கூடாது, வட்டி கடன் இஎம்ஐ என்பது இருக்கக்கூடாது, பெருகும்படியாய் செய்வீராக என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை நீர் அப்படியே செய்வீரதற்காக நமக்கு சோதரம். ஏசப்பா நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் வயதான காலத்தில் இருப்பார்கள் என்று அவர் கீழே விழுந்து விடாதபடி, கண் பார்வை குறையாதபடி, காலில் தள்ளாடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, திருமண வாழ்க்கை உடைந்து போன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏழை விதவைகளுக்காக ஜெபிக்கிறோம். தனிமையில் வாடியிருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் ஐயா, பயத்தோடு வாழ்கிற, தற்கொலை செய்து கொள்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் விடுவியும், ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படியாவது ஆண்டவரை தோத்திர சோதனைகளிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஏசப்பா நாமத்து சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்ன நிலைமை இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த காலமாய் குழந்தையிலே, திருமணமில்லை வாடி இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்து. இறைவா, இந்த நாளிலும் ஆண்டவரை சோத்திரம் ஐயா, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக, இந்திய தாய் திருநாட்டிற்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நம்ம நிகழ்ச்சியில் நாள்தோறும் பார்க்கிற ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிற நேசிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்க நல்ல உள்ளங்கள் உண்டு, அவர்களை ஆசீர்வதிங்க. எப்படியாவது ஃபேவர் பிளாக்கு ரோடு போடப்பட, கட்டடங்கள் கெட்டப்பட உதவி செய்யுங்க. அடைக்கலான் குறுகிய முதிர்லத்தில் நிறைய இடங்கள் உண்டு, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுது மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தமுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.